ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வடகறி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்து கடலப்பருப்பு ஒரு 3 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு தண்ணியில். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் நான் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு போடுறீங்களோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவி காமிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் ஆயில்லையும் போட்டு எடுப்பாங்க. ஆயிலில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேகக்கூடாது. வடை வேகிற மாதிரி நிமிஷம் வெந்துச்சுன்னா நமக்கு போதும். 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நல்லா கையால் உளுத்தி போட்டு நம்ம வடகறி செஞ்சுக்கலாம். ஆவியில் காமிச்சு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி நான் ஆவி காமிச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம கடலப்பருப்பெல்லாம் இந்த மாதிரி மாவு அரைச்சதை உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை நம்ம ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடகறி செய்யறதுக்கு ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2-3 பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டு இதை நல்லா நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு கடல மாவுலாம் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா ஆவியில், அது வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இது நமக்கு நல்லா ஆறட்டும். அடுத்தது அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு இலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். 2 லவங்கம், ஏலக்காய் 1 சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு கலர் நமக்கு மாறி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் இப்போ சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வெங்காயம் நமக்கு மாறி வரட்டும். நான் ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சைஸில் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த உருண்டையெல்லாம் இந்த மாதிரி உளுத்தி வச்சுக்கலாம். நல்லா நமக்கு ஆறிட்டுருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு தக்காளி இப்போ நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். தனியா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த கடல மாவு உருண்டை போடுறோம் இல்லைங்களா, அது போட்டதுக்கப்புறம் நல்லா திக்காக தான் வரும். அதனால் இப்போவே உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அரை கிளாஸ் சேர்த்துக்கிறேன். 2.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நமக்கு நல்லா இப்போ கொதித்து வரட்டும். இப்போ நமக்கு நல்லா குழம்பு கொதித்து வருது. இந்த சமயத்தில் உப்பு மட்டும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலை, நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கடல மாவு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நமக்கு நல்லா போகட்டும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கடலப்பருப்புலாம் அந்த மாதிரி வேக வச்சு உடச்சி விட்டு வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா வெந்து வரட்டும். நமக்கு காரம் எல்லாமே அந்த கடலப்பருப்பு கூட நல்லா சேர்த்து இறங்கி வரட்டும். கொத்தமல்லி இலை சேர்த்து அப்படியே வச்சிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ நமக்கு வடகறி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நான் அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தண்ணி மட்டும் ஒரு அரை கிளாஸ் மட்டும் நான் ஊற்றினேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றினேன். இந்த ஸ்டேஜில் நமக்கு கரெக்டாகவே இருக்கணும்.
சாப்பிட்றதுக்கு, நம்ம இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நான் தண்ணி மொத்தமாக ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹோட்டல் கடையிலலாம் இருக்க மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான வடகறி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வடகறி. இது நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடகறியை நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.